வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பதிலும் சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதிலும் வாழ்வின் எளிமையை மேம்படுத்துவதிலும் இந்தியாவின் கொள்கை வகுக்கும் கட்டமைப்பில் நிதி ஆயோக் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் நிதி ஆயோக் பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் நீண்டகால உத்திசார் சிந்தனைக்கான ஒரு ஆற்றல்மிக்க தளமாக செயல்படுகிறது என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி ஆயோக்கின் புதிதாக நியமிக்கப்பட்ட துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று புதுடெல்லியில் பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பொருளாதாரம் மற்றும் பொது கொள்கையில் திரு லஹரியின் ஆழ்ந்த அனுபவம் இந்தியாவின் சீர்திருத்த பயணத்தையும் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்தையும் பெரிதும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் 133வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகும். தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் காலை 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இடம்பெறும். இன்று உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படுகிறது. மலேரியா தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் சிகிச்சை குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக சுகாதார மாநாட்டின் போது உலக சுகாதார அமைப்பின் உறுப்பு நாடுகளால் இந்த தினம் நிறுவப்பட்டது. 2026ஆம் ஆண்டு உலக மலேரியா தினம் மலேரியாவை ஒழிக்க உந்துதல், இப்போது நம்மால் முடியும், இப்போது நாம் செய்தாக வேண்டும் என்ற கருப்பொருளின் கீழ் அனுசரிக்கப்படும். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா மலேரியா குறித்த விழிப்புணர்வை பரப்பவும் உயிருக்கு அச்சுறுத்தலான இந்த நோயை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை வலுப்படுத்தவும் குடிமக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். உலக கால்நடைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. விலங்குகள் மற்றும் பறவைகளை கூடுதல் அக்கறையுடன் கவனிப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும். கால்நடை மருத்துவர்கள் விலங்குகள் ஆரோக்கியம் மற்றும் உணவு பாதுகாப்பிற்கான வழிகாட்டிகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கால்நடை மருத்துவர் சங்கத்தின் சார்பாக பேரணிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இத்தினத்தை குறிக்கும் வகையில் அகர்தலாவில் உள்ள சுவாமி விவேகானந்தா மைதானத்திற்கு அருகில் உள்ள கால்நடை மருத்துவ கவுன்சில் கட்டடத்தின் முன் இன்று காலை பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த ஊர்வலம் நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக சென்று விலங்குகள் நலன் மற்றும் கால்நடை நிபுணர்களின் பங்கு குறித்த விழிப்புணர்வை பரப்பியது. கால்நடை மருத்துவர்கள் சங்க உறுப்பினர்களும் பேரணியில் பங்கேற்றனர். பெங்களூருவில் ஆத்ம நிர்பர் அதிவேக புல்லட் ரயில் உற்பத்தி ஆலையை மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று திறந்து வைத்தார். ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இந்த ரயிலின் முதல் முன்மாதிரி அடுத்த ஆண்டு வெளிவரும் என்றும் 2027ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். அடுத்த சில மாதங்களில் பெங்களூரு மங்களூரு மட்காவ் வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே சூப்பர் ஃபாஸ்ட் மற்றும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் விரைவில் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் உள்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம், அஸ்ஸாம், கேரளம், தமிழகம் ஆகிய மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாகவும் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இப்பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்பின் கீழ் முனைப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி நடைபெறும் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோர் அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பேடிஎம் பேமெண்ட் வங்கி சேவைக்கான உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. இதற்கான செயல்பாடுகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் பேடிஎம் பேமெண்ட் வங்கி வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகையை முழுவதும் திருப்பி வழங்க போதிய ரொக்க கையிருப்பை அவ்வங்கி உறுதி செய்வதன் அவசியத்தையும் ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது. புதுடெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று நடைபெற்று வரும் IPL T20 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணியை எதிர்த்து 265 ரன் என்ற வெற்றி இலக்கோடு ஆடி வரும் பஞ்சாப் அணி சற்று முன்வரை 15.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்திருந்தது.